இந்த வீடியோவில் ஒரு இயர்ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன் ஒரு லோ பட்ஜெட் இயர்ஃபோன் தான். ஆனால் இந்த இயர்ஃபோன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் இயர்ஃபோனை காட்டிலும் பெஸ்ட்டாக சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. ஸோ இந்த இயர்ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பிக்சர். இந்த இயர்ஃபோன் KZ அப்படின்ற ஒரு கம்பெனியில் வர ஒரு இயர்ஃபோன் தான். EDX அப்படின்றதான் இதோட மாடல். இந்த இயர்ஃபோன் எப்படி ப்ரீமியம் ரேஞ்சில் உள்ள இயர்ஃபோன் காட்டிலும் பெஸ்ட்டாக சவுண்ட் குவாலிட்டி கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இயர்ஃபோனே கிடையாது, அதனால தான் வந்து கொடுக்க முடியுது. குழப்பலாம் கிடையாது. இது வந்துட்டு இயர்ஃபோன் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர்ஃபோன் மானிட்டர் அப்படின்னா இந்த சவுண்ட் ரிலேட்டடாக இல்லை மியூசிக் கம்போசர், மியூசிக் டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி சவுண்டு மியூசிக் ரிலேட்டடாக உள்ள ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுற இயர்ஃபோன் தான் இது. அதாவது இயர்ஃபோன் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயர்ஃபோன் மானிட்டர் அப்படின்னாலே வந்துட்டு அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட பேக்கிங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் ரேஞ்சில் ஒரு இயர்ஃபோன் வாங்கினோம்னா எந்த மாதிரி இருக்குமா பேக்கிங், அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பில்ட் குவாலிட்டியுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் இயர்ஃபோனில் வாங்கினோம் அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி தான் இருந்துச்சு. பட் இது லோ பட்ஜெட் தான். அதோட ரேட்டையுமே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது போக இதுக்கு வந்துட்டு ஏர் டிப்ஸு, அப்புறம் வந்துட்டு யூசர் கைடு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இந்த இயர்ஃபோனில் பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இயர்ஃபோனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒயர் தனியாக ஹெட்டு தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உள்ள ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தனியாக கொடுத்துருக்கறனால இந்த ஒயரை வந்து இன்கேஸ் டேமேஜ் ஆனாலும் நீங்கள் மொத்தமாக இயர்ஃபோனை மற்ற இயர்ஃபோன் மாதிரி தூக்கி போட தேவையில்லை. நீங்கள் இந்த ஒயரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் யூஸ் பண்ணலாம். அந்த ஒயருமே வந்துட்டு இந்த கம்பெனிலேருந்தே விற்கிறாங்க, நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இயர்ஃபோனில் ஏர் டிப்ஸ் மெக்கானிசம் இருக்குல்ல, அது வந்து நார்மல் இயர்ஃபோனை காட்டிலும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கறனால சப்போஸ் அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்தாலுமே அந்த ஏர் டிப்ஸ் உள்ளே தான் அப்படி சேர்ந்துருக்கு. நீங்கள் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மற்ற இயர்ஃபோனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஹைட்டாலாம் இருக்காது. ஸோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உள்ளே போய்ட்டு அப்படி சேர்ந்துடும். அது வந்து அந்த இயர்ஃபோனோட சவுண்டு குவாலிட்டியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்கறனால வந்து நம்ம அந்தளவுக்கு உள்ளே போகாததும் வந்து உண்மையிலே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி MI டுவெல் டிரைவர்னு ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணேன். அதில் அப்படியே அழுக்கு சேர்ந்து அதோட சவுண்ட் குவாலிட்டியே முன்ன காட்டிலும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை எல் ஷேப்பில் வந்துட்டு அந்த இயர்ஃபோன் கொடுத்துருக்கறனால வந்துட்டு அந்தளவு ஒயரும் டேமேஜ் ஆகாத அந்த எட்ஜில். அது போக வந்துட்டு இந்த ஹெட்டிலேருந்து வர்ற ஒயர் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்படி வளைஞ்சு வர்றனால அந்த இடத்துலையுமே வந்துட்டு அந்த டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது போக இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளைஞ்சு வர்றனால என் காதில் மாட்டும் போது கரெக்டாக ஃபிட்டாக நின்றுக்கிறோம். ஸோ வந்துட்டு அந்தளவு விழுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் வந்துட்டு நார்மல் யூஸருக்கு உள்ள ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 5-6 மாதமும் இதை எடுத்து கரெக்டாக அப்படி எடுத்து வச்சு அப்புறம் திருப்பி கலட்டுறது வந்துட்டு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். நார்மல் ஹெட்ஃபோனை வந்துட்டு நம்ம இப்படி டக்குன்னு மாட்டிட்டு எடுப்போம், அது மாதிரி எடுக்க முடியாது. ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு இயர்ஃபோன் மானிட்டர் சவுண்டு ரிலேட்டடாக உள்ள ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். ஸோ இது வந்து ஹெட்ஃபோனை வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இந்த இயர்ஃபோன் மானிட்டரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இயர்ஃபோன் மானிட்டருக்கும் இயர்ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இயர்ஃபோன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் பண்ணிவிட்டு டியூன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இப்போ பேஸு நல்லா இருக்கணும், ஹை மிட்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்துட்டு டியூன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்து பேஸு வந்து நம்ம அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புவோம். பட் இயர்ஃபோன் மானிட்டருக்கு இதுக்கும் ஒரே வித்தியாசம் தான். அதில் டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை டியூன்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கும், ராவாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு இப்போது ஒரு மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னா அது எந்த சவுண்ட் குவாலிட்டி எந்த பேஸில் இருக்கோ அது அப்படியே இயர்ஃபோன் மானிட்டரில் கேட்கும். ஸோ வந்துட்டு அங்கே என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் கேட்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் அதிகமாகவோ இல்லை ஹைஸு லோஸு மிட்ஸு எல்லாம் வந்துட்டு கேட்காது. ஸோ அங்கே என்ன அப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரோ அது அப்படியே ராவாக கேட்கும். ஸோ இதுதான் வந்து இயர்ஃபோன் மானிட்டரோட வேலை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த சவுண்ட் ரிலேட்டடான ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி பேஸ் போட்டிருப்பாங்க. நார்மல் இயர்ஃபோன்ஸில் வந்து அது வேறு மாதிரி கேட்டால் அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காண்டி வந்து இந்த இயர்ஃபோன் மானிட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த இயர்ஃபோனுக்கு இயர்ஃபோன் மானிட்டருக்கு உள்ள வித்தியாசம். இந்த சவுண்டு குவாலிட்டி
லோ ரேஞ்சிலே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணமும் இந்த விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இயர்ஃபோன் வந்துட்டு ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்டுக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நமக்கு அந்த இயர்ஃபோனில் கேட்கவே கேட்காது. ஒரு சில கொஞ்சம் ஒரு காசு கூட உள்ள இயர்ஃபோனில் கேட்கும்போது அதில் 1-2 மட்டும் கேட்கும். ஸோ இது கேட்குது அதில் கேட்கலையே அப்படின்ற மாதிரி அந்த லோ ரேஞ்சிலையும் ஹை ரேஞ்சிலையும் உள்ள இயர்ஃபோனை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ன சின்னதாக எத்தனை டியூன் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே இல்லை வந்து நம்ம டக்குன்னு அதாவது கவனித்து கேட்கணும் அப்படின்றத கூட அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக கேட்கும் போதுமே வந்துட்டு சின்னதாக போட்டிருக்கிற சில அந்த டியூன் கூட வந்துட்டு நம்மளால் ஈஸியாக வந்து கேட்க முடியும். ஸோ இதுதான் இதோட ஹைலைட்டு. இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே என்ன டியூன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ராவாக கேட்குது அப்படின்னா, அந்த பேஸ் எல்லாம் கம்மியாக தானே கேட்கும், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காதோ, பேஸ் அதிகமாக இருக்காதோ? ஏன்னா நான் பேஸ் வந்து அதிகமாக விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நானே பேஸ் அதிகமாக விரும்புகிறவன் தான். ஆனால் இது நான் கேட்ட வரைக்குமே வந்துட்டு பேஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நார்மலாக வந்துட்டு நம்ம இயர்ஃபோன் நார்மலான இயர்ஃபோனில் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு பேஸ் வந்துட்டு கொஞ்சம் குறை சொல்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த இயர்ஃபோனை பற்றி, இதோட குவாலிட்டியை பற்றி. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் இந்த EDX அப்படின்ற ஒரு மாடல் இருக்கு இல்லையா, இது வந்து 1000 ரூபா. இப்போ பொதுவாக வந்து KZ அப்படின்ற கம்பெனி சொன்னேன்ல, இந்த கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஃபோன் மானிட்டர்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மினிமம் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக நம்மளால் பார்க்கவே முடியாது. பட் KZ அப்படின்ற இந்த கம்பெனி வந்ததுக்கப்புறம் தான் இந்த லோ ரேஞ்சிலையுமே வந்துட்டு இயர்ஃபோன் மானிட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்துட்டு 1000 ரூபா, அதுலேருந்து 1500 ரூபா, 1700, 2000, 3000 அப்படின்னு ப்ரைஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது, நிறைய ப்ரைஸில் இருக்குது பட்ஜெட்டில். ஸோ இந்த நார்மலான யூஸரும் வந்துட்டு நல்ல சவுண்டு குவாலிட்டி விரும்பக்கூடிய கன்சியூமர், அது மாதிரி வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சாங்லாம் அதிகமாக கேட்குறவங்க வந்துட்டு இந்த இயர்ஃபோன் மானிட்டரையுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்குறவங்க அப்படியே லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். பாய். அவ்வளோ முடிச்சுட்ரு. அப்பா நீ ஓவராக ரோல் ஆகிடுச்சு.